மகளை பெற்ற தந்தையா நீங்க அவங்க கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. அதை விட முக்கியமானது அவங்க கல்விக்கு பிளான் பண்றது. அதுக்கான திட்டம் தான் சுகன்யா சம்ருத்தி யோஜனா. தமிழ்ல செல்வ மகள் திட்டம்னு சொல்லுவாங்க. 2015ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பெண் குழந்தைங்க வெல்ஃபேர்க்காக ஸ்டார்ட் பண்ண திட்டம் தான் இது. இந்த திட்டத்துல உங்க பெண் குழந்தைய சேர்க்கணும்னா அவங்க 10 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த திட்டத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ண உங்க நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல உங்க அக்கௌண்ட்ல கூட ஓபன் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துல உங்களால மினிமம் 250 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 12,500 ருபீஸ் பெர் மந்த் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது 1.5 lakh per year. இதுல உங்களால 15 இயர்ஸ் வரைக்கும் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ டோட்டலா 15 இயர்ஸ்ல நீங்க 22.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்க அமௌண்ட் எவ்ரி இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்க பொண்ணோட 18வது வயசுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா அவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம்னா அதே அக்கௌண்ட்ல அப்படியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 21 வயசு ஆகியிருக்கப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண 22.5 lakhs காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா 60 to 65 lakhs மாறி இருக்கும். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் இதுல முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தாத்தா பாட்டி குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினா இனிமே அது செல்லுது. ஸோ முறையா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அவங்க கார்டியன்ஷிப்பை அவங்க பேரண்ட்ஸ்க்கே மாத்திருங்க. இல்லைன்னா உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்படும். இந்த ஸ்கீமை கோலா ட்ராக் பண்ண ஃபின்டாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. ஃபின்டாஸ்டிக் ஆப்ல இருக்க ஃபினான்ஷியல் கோல் யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இப்பவே உங்க பொண்ணோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுங்க. ஃபின்டாஸ்டிக் டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க.